ஆட்சியில் பாஜகவுக்கு பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல. அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல. நடப்பாண்டில் 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. 16 கண் மதகுகள் வழியாக நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழையால் குற்றால அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. தடுப்புகளை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு 2வது நாளாக குளிக்க தடை. எடப்பாடி பழனிசாமி தினந்தோறும் பொய் பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். வீண் பேச்சு பேசுபவர்களுக்கு பதிலளித்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்றும் காட்டம். ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி சுவாமிமலை கோயிலில் பக்தர்கள் சிறப்பு தரிசனம். சிரமமின்றி தரிசிக்க போதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை. ஆடி மாத கிருத்திகை என்பதால் வெறிச்சோடிய காசிமேடு மீன் சந்தை. வஞ்சிரம், கொடுவா உள்ளிட்ட மீன்களின் விலையும் கணிசமாக உயரும். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்த விவகாரம். குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பது குறித்து நாளை மறுநாள் உச்சநீதிமன்றம் விசாரணை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. பஹல்காம் தாக்குதல், வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப இந்தியா கூட்டணி ஆயத்தம். மத்திய பிரதேசத்தில் தொடங்கப்பட்ட ஹிந்தி வழி மருத்துவ படிப்பை நிராகரித்த மாணவர்கள். ஒரு மாணவர் கூட ஹிந்தியில் MBBS தேர்வு எழுதாதது புள்ளி விவரங்கள் மூலம் அம்பலம். இமாச்சல பிரதேசத்தில் ஒரே பெண்ணை திருமணம் செய்த 2 சகோதரர்கள். 3 நாள் கலை கட்டிய திருமண விழாவில் கிராம மக்கள் திரண்டு வந்து வாழ்த்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.